ஆஸ்ட்ரோ பக்தி டாப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவான்னாலே ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கிறது. 2.5 வருடத்திற்கு ஒரு முறை அவர் 7.5 நாடு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்று பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை. ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் நீ எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். நீங்கள் ஜோசிட்ட போக வேண்டாம். சனி பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணமாக 7.5 நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 நாடு சனி வந்துருச்சு, எனக்கு அப்படி ஏறுமோ இப்படி ஏறுமோன்னு பயத்தெல்லாம் வெளியே விட்டு 7.5 நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன், சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன், சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை. சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் 12 ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும். இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி, பலதரப்பு மக்களும் சரி, பலவிதமான புரிதல்களில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் இப்போ சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. இது மேஷத்திற்கு விரயச்சனி, ரிஷபத்திற்கு லாபச்சனி, மிதுனத்திற்கு கர்மச்சனி, கடகத்திற்கு பாக்கியச்சனி, சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனி, கன்னிக்கு மாரகச்சனி, துலாத்துக்கு ஷஷ்டகச்சனி, விருச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரத்திற்கு முயற்சி சனி, கும்பத்திற்கும் மாரக சனி. இந்த தன்மையில் தான் இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான். இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான், தர்மவான்னு பேருண்டு. அப்போ என்ன, தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம், 7 நாடு சனி தான் கல்யாணமே நடக்குது. அப்போ 7 நாடு சனி கல்யாணம் நடக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான்னு, என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம். அதை எடுத்துக்கணும். நாம் நடந்து கொள்ளும் வினைதான் நமக்கு வருகிறது. இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது, கோதுமை தான் விளையும். அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதை தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, மாரகச்சனி, 7 நாடு சனி, சனி திசை, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ 19 வருஷம் சனி திசை நடக்கிறது. இந்த 19 வருஷம் பாதிக்கப்படுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான். இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது, நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது, இதற்கு என்ன ரெமெடி? ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு அந்த உலகமே இயங்காது. தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது. மன்னிப்பும் உண்டு. நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான், அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது. ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும், அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை, பிரம்மாவுக்கு சிவனையும் விட்டு வச்சதில்லை, லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சதில்லை. நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்கெல்லாம் தேவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும். ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க, அமைதி ஏறுவாங்க.
அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம் சொல்ல போனால் 3 நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது 3மே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது. குரு கூட ராட்சச கணம் இருக்குது. சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது. அப்போ பார்த்துக்கங்க, இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன், கொடை வள்ளல், எவ்வாறெல்லாம் நன்மை தருவாங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும். அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம். பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது. எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது, உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது, திருமணம் தாமதப்படுவது, குழந்தை பாக்கியம் தாமதப்படுவது, நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விளைவுகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு, அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதைத்தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாரும் பின்பற்றுங்க. நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும். ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும். அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பளு காரணமாக உங்கள் கமெண்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர், அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும், 9952354602. அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடமிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்த 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நமக்கு மிஸ்டு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும். சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதி கேந்திர திரிகோணாதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்தை மறைவு ராசியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அது உபஜயஸ்தானம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதிக்கு சனி பகவான் மிகவும் நெருங்கிய ஒரு யோகாதிபதி ஆவார். அவர் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார், 3வது பார்வையா. அப்போ யோகாதிபதி 8ஆம் இடத்தை பார்த்தால் மறைபொருள் உணர்தல் கண்டிப்பாக நடக்கும். இந்த மறைபொருள் உணர்தல்னா என்ன? நீங்கள் நீதி நேரி தவறாமல் நியாயமாக நடந்துக்கிட்டு, ஏன்னா உங்கள் வீடு தான் சனி பகவானுக்கு உச்சமாகிற வீடும் கூட. அப்போ நீதி நேரி தவறாமல் நியாயமாக நடந்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு பம்பர் ப்ரைஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஒரு புதையல் கிடைக்கலாம். புதையலுக்கு எங்கே போய் தேடுறது? ஏதோ போனோம், ஒரு குருவாயூருக்கு போனோம், சாமி தரிசனம் பண்ணோம், கேரளா பக்கம் போனோம், சரி ஒரு லாட்டரி டிக்கெட் தான் வாங்குவோம்னு வாங்கினோம், அது பம்பர் பரிசு அடிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதுக்காக தயவுசெய்து இருக்கிற காலப்புறம் லாட்டரியில் விட்டு என்ன திட்டாதீங்க. ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அதை நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் அது நிர்ணயம் செய்யப்படுமே தவிர ஒன்று ஆகா ஜோசியர் சொல்கிறாரு ஒரு தடவை முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிட்ட 2000-3000 விட்டுட்டு இருக்காதீங்க. கிடைக்கணும்னா ஒரு டிக்கெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் மறைபொருள் என்பது. அப்போ தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அறிந்திராத, கோட்டை விட்ட, ஏமாந்து போன, மறந்து போன சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்றைக்கோ உள்ளது. நம்ம ஒரு சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டுக்காமல் விட்டு எங்கள் அப்பா வந்து கண்டுக்காமல் விட்டாருன்னு அவளும் மறந்துட்டோம். திடீர்னு யாராவது சந்தேகம், ஏப்பா
உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கப்பா, அதே கவனிக்கலையா, உங்கள் அப்பா வாங்கி பண்ணுறப்பா, என்ன வந்தே பார்க்கவே இல்லை, நாங்கள் தாங்க பராமரிச்சுட்டு இருக்கணும். அப்படியா அடிச்சு பிடிச்சி ஓடிப்போய் அந்த இடத்த என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு செய்யணுமோ அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்து கொண்டு இருக்கணும். இதெல்லாம் மறைந்து போன விஷயங்கள் கண்முன் தோன்றுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. எல்ஐசியில் ரூபா போட்டிருக்கிறீங்க, அது டேட் சரியாக இப்போ முடிய போனதை அது முடிய போது வாங்கிறதுக்கு அந்த பணம் உங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்கீமாக பார்த்து, பெர்மனன்ட் ஸ்கீமாக பார்த்து எல்லா சில ரூபாயை போடுங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஸ்கீமாக கன்ஃபார்மாக அந்த ஸ்கீம் மாறாதுங்கிற தன்மையை முதல்ல உணர்ந்துக்கோங்க. ஏன்னா இப்போ அதில் கூட நம்ம பணம் போடும்போது ஒன்று சொல்கிறாங்க, போட்டதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, அது அப்படி மாறிடுச்சு இப்படி மாறிடுச்சு, ஷேரில் போட்டோங்கிறாங்க. அந்த இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஒரு நிரந்தரமான ஒரு வைப்பு தொகை மாதிரி ஒன்று பண்ணுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். தெரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் இத்தனை நாள் அறியாமல் இருந்திருக்கீங்கன்னா அந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த குலதெய்வத்தை அறிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு சுகபஞ்சமஸ்தான அதிபதியாக சனி பகவான் கண்டிப்பாக துளாராசிக்கு செய்வார். அவர் எங்கிருந்து மறைஞ்சான நமக்கு என்ன வேணுங்கிறத அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதுதான் நமக்கு பார்வை, நமக்கு தேவையானதை தானே அது உபஜயஸ்தானம்னு நம்ம எடுத்துகிட்டு போனோம். இப்படி தொடர்பு விட்டு போன பழைய உறவுகள் புதுப்பிக்கப்படலாம். வீடு தேடி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தப்பா, எப்பா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஏற்கனவே வீட்டில் சொல்லியிருந்தாங்க, அவங்க கூட தான்ப்பா நம்ம சம்பந்தம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களாம் தேடி பிடிக்கல, ரொம்ப நாளாகி போச்சுப்பா, எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நம்ம சம்பந்தம் வச்சுக்கலாமா. உறவுகள் தேடி வரும் உங்களை. அதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும், நல்லபடியாக பயன்படுத்திக்கணும், நீதி நேர்மை தரமாக பயன்படுத்தணும். வந்தவங்களை வரவேற்று உபசரித்து இத்தனை வருஷம் கழிச்சு தேடி வந்தீங்களா, உங்களுக்கு இருக்க கூட எனக்கு இல்லாமல் போச்சு, மன்னிச்சிருங்கப்பா, என்ன வாங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம வீடு வாங்க, நம்ம வீடுங்க அது வாங்க அப்படிங்கிற தன்மையோடு உபச்சாரங்கள் தன்மையோடு பண்ணணும். விருந்தினர் உபச்சாரங்கள் எப்படி பண்ணணும் ஒரு நிறைய இதே இருக்குது. அந்த மாதிரி ராஜோபச்சாரம் பண்ணி அவங்களுக்கு வேண்டியெல்லாம் செஞ்சு உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவான் மீனத்தில் இருந்து உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் மறைய பொருள் அனைத்துமே உங்களுக்கு கண்களுக்கு தென்படும். பொருள் ஏதாவது மறந்து வச்சு போயிட்டீங்க, தேடிட்டே இருக்க ரொம்ப நாள் கழிச்சு கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரி தன்மைகள்லாம் இந்த துளாராசிக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. இதற்கு அப்புறம் அவர் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறார். விரயஸ்தானத்தோட மகர ராசி, இதை மன்னிக்கணும், துளாராசிக்கு 12ஆம் இடமான கன்னி ராசியை அவர் பார்க்குறார். அப்போது விரயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறைபொருள் உங்களுக்கு கண்ணுக்கு தட்டுப்படும். அதை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும். சில பேருக்கு நல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், சரிப்பா ரொம்ப ஆழமாக அதை பற்றி என்னென்னே தெரியாமல் இருந்தோம், அங்கே பக்கத்து என்னையா கோயில் இருக்கா, தானமாக கொடுத்துட்டு போவோம்யா, நமக்கு என்ன கோவில் தானம் இத்தனை வருஷம் இருக்குதுன்னா கவனிக்காமல் விட்டேன், இப்போ இருக்குது, அங்கேயும் கோவில் சின்னதாக இருக்குது, இந்த இடத்த எச்சரிச்சு நல்ல பெரிய கோவிலாக கட்டுங்க. இந்த மாதிரி தான தர்மங்கள் இறங்கினால் அது உங்களுக்கு பரோபகாரமாக இருக்கும். இதே மாதிரி லாட்டரியிலேயே பணம் விழுந்துச்சுன்னா குலதெய்வத்து கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணுங்கள். லாட்டரி சீட்டுக்கு வாங்கியிருக்கோம், ஐயா பணம் விழுந்துச்சு நல்லபடியா, குலதெய்வம் உங்களுக்கு சிதிலடைஞ்சு கிடைக்க பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, அதுக்கு நல்லது என்ன பண்ண முடியுமோ பாலாலயம் பண்ணி மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணி புனராவர்த்தனம் பண்ணி அதை புதுப்பிக்க கொண்ட வேலையில் பண்ண முடியுமா பண்ணுங்க. குலதெய்வம் கோயில் போய் இந்த கிராம மக்கள் பூரா அன்னதானத்தை நடத்துங்கள். முதியோர் இல்லங்களுக்கு சென்று முதியோர்களுக்கு ஆதரவாக கனிவாக பேசி அவரின் குறைகளுக்கு ஒரு மனசாந்தியை கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, காசு பணமே இல்லைங்க, அப்போ அன்பா 4 வார்த்தை பேசல என்னங்க நம்ம குறைஞ்சிட போகிறோம். இந்த அன்பா 4 வார்த்தை பேசினாலே போகிறோங்க. எதால மகாராஜன் நல்ல மனுஷன் பா, நம்மகிட்ட எவ்வளோ பரிவோடு நம்ம வீட்டுக்கார ஆட்களை மாதிரி நம்மளை கூப்பிட்டு பேசிட்டு போகிறான் பாரு, அப்படி அந்த ஒரு ஆத்ம சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது ஈடு எனக்கு எதுவுமே கிடையாது. இதில் பணங்காசு நமக்கு வேலையே இல்லை. எல்லாத்தையும் பணங்காசு தான் நிர்ணயிக்குமான கண்டிப்பாக நிர்ணயிக்காது. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பாருங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்,
நிம்மதியான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் துளாராசிக்காரங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் இரவு நேர தொழில்கள், இரவு நேர ஹோட்டல் நடத்துறது, சப்பாத்தி ஸ்டால் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா மறைவுங்கிறது அதுதானே, மறைவுங்கிறது இரவு, இருட்டு, கண்ணுக்கு தெரியலை, அதுதான் மறைவுங்கிறது நம்ம இதை மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சிலருக்கு முதுகு வலி, இடுப்பு வலிலாம் நிறைய இருக்கும். அவங்களாம் இந்த காலகட்டத்தை சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதாவது ஒரு நல்ல டாக்டரை பற்றி தகவல் உங்களுக்கு கிடைக்கும், அவர் மூலம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அதுவும் உங்களுக்கு சாதகமான விஷயமாக இருக்கும். படுக்கை அறையில் நெறிமுறை தவறாமல் நடந்து கொள்ளுங்கள். ஒரு அன்பு, ஒரு பாசம், அந்த பாசத்தினால் வரும் இணைய வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்துறது, வைக்கிறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆண் பெண்ணாகட்டும், பெண் ஆணாக இருக்கட்டும். இந்த மாதிரி தன்மையில் நீங்கள் போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். 3 என்பது முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும். எதை செய்தாலும் சரி அதில் ஒரு நியாயம், தர்மத்தை கடைப்பிடிக்கணும். நாங்கள் ஒன்று அடையணும்னாலும் நேர்மையான முறையில் போய் அடையணும். மனோதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் நல்லது சொல்கிறதுக்கும் நல்லது செய்யறதுக்கும் மனோபலம் தேவை, மிகப்பெரிய ஒரு பலமாக அதில் இருக்கிறது. அப்போ அந்த மனோபலத்தை வளர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு இது சனி பகவான் பரிபூர்ணமாக உங்களுக்கு துணை புரிவார். ஏன்னா அவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார், கர்ம பார்வைன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அடிக்கடி கோயில் குளங்களுக்கு போவது, குலதெய்வம் கோயில் போய் வழிபாடு பண்ணுவது, தீர்த்த யாத்திரைகள் போவது, தர்மகாரங்க தேடி போய் தர்மம் செய்யக்கூடிய தன்மைகள். நீங்கள் தேடி போய் விவகாரம் பண்ணுங்கள், தேடி போய் தர்மம் செய்வது, இது போன்ற தன்மைகள் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பரிபூர்ண வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆல்ரெடி அவர் ஏற்கனவே முழு யோகாதிபதியானவர் சனி பகவான். ஆக உங்கள் ராசியாதிபதியும் சனியுமே நட்பு கிரகங்கள் தான். அப்போது நம்ம சனியின் பார்வைக்கு தான் நம்ம மதிப்புங்க கொடுக்கணும். அவர் எங்கே வேணா இருந்து போட்டுமே, அவர் நம்முடைய எத்தனாவது ஸ்தானத்தை பார்க்குறாரோ அந்த ஸ்தானம் பலப்பெற வேண்டுமென்றால் இது போன்ற தன்மைகளை செய்தால் துலா ராசிக்கும் இது ஒரு அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார். இப்போ பொதுவாக 5ஆம் இடம் சொன்னால் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம 5ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாபகிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது சுழற்சியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மற்ற கிரகங்கள், இப்போ 5ஆம் இடத்த ராகு இருந்தாலே நாங்கள்லாம் சொல்லுவோம் கர்மா செய்யறதுக்கு ஒரு ஆண் வாரிசு உண்டு நாம் சொல்லுவோம். அது நடைமுறை நிறைய நான் பார்த்துருக்கேன். 5இல் ராகு இருந்தால் கர்மா செய்வதற்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு. அப்போது இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணமான புதுமண தம்பதிகள், குழந்தைக்காக நீண்ட நாட்களாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் ஒரு வாரிசு கிடைப்பதற்குண்டான ஒரு யோகத்தை தரக்கூடியவன் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அது என்ன காரணம் கேட்டால், சனி பகவான் உங்களுக்கு முதல்ல 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்ப்பது பிறர் உதவியின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும். இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஒரு புரோகிதத்தை போய் உங்களுக்கு ஜாதகத்தை காட்டி இந்த பரிகாரம் பண்ணப்பா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க, நீங்கள் செய்வீங்க, அதில் வெற்றி அடைவீங்க. இந்த பூஜை பண்ணப்பா, இந்த விரதம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பலனடைவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதன் மூலம் உங்களுக்கு நற்பலன், யார் மூலமாவது ஒரு நற்பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த விருச்சிக ராசிக்கு. நிச்சயமாக அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வேறு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. தொழில் ஸ்தானத்தை எடுத்து 7ஆம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராசிக்கு 7ஆம் இடம் எடுத்துக்கிட்டா நம்ம வருமானத்தை சொல்கிறோம், புது வரவுகளை சொல்கிறோம். வரவுன்னா ஒரு திருமணங்கிறதே எதிர்த்தரப்பு வரவு தானே. அப்போ விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் திருமணம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. பொதுவாகவே
விருச்சிகனாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி, அதனால் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அந்த கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியவன் தானே சனி பகவான். இந்த கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியவன் தான் சனி பகவான். ஒருவன் கர்ம வினையை தீர்த்தி அவளை நல்வழிப்படுத்தக்கூடியதில் முதன்மையான தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவன் சனி பகவான். ஆகையால் உங்களுக்கு ஒரு புது வரவு வரணும். கல்யாணமே ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணுன்னா சனி பகவானை தான் பிரார்த்தனை பண்ணணும். சனிக்கிழமை போகிற தீபம் ஏற்றி அனுமான் சாலிசா படித்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதற்குண்டான காலகட்டம் தான் இந்த தன்மையை சொல்லணும். அதுக்கப்புறம் வியாபாரம், வியாபாரத்தில் மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய இடம் அது. வியாபாரம் எடுத்துக்கிட்டால் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னாலும் 10ற்கு 10ஆம் இடம் இந்த சுக்கிரனுடைய வீடு தான் வரும், பாவோத்பாவ அடிப்படையில். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வேலைகள், வருமானங்கள், கவரிங் சென்டர் அதுக்குண்டான வருமானத்தன்மை கூடியவர்கள், கேளிக்கை விடுதி நடத்துபவர்கள், ஜூஸ் கடை வச்சுக்கிறது, டிராவல்ஸ் நடத்தக்கூடிய விஷயங்கள், இது போன்ற தொழில்கள் அனைத்துமே இந்த விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக சாதகமாகத்தான் முடியும். அதுக்கப்புறம் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை அவர் பார்க்குறார். அப்போ 11 லாபம். அப்போ செய்யும் தொழிலில் நேர்மை இருந்தால் லாபங்கள் தானாக கூடி வரும். செய்யும் தொழிலில் நேர்மை இருந்தால் லாபங்கள் தானாக கூடி வரும். இதுலேயுமே ஒரு லக்ஸரி லைஃப் வச்சுக்கணும். நீங்கள் நாம் லக்ஸரி, அதாவது லக்ஸரிங்கிறது நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு பிறருக்கு லக்ஸரி உதவிகளை செய்தால் அது அது ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா இப்போ ஒரு வண்டி எடுத்தால் அந்த வண்டி அளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போல்லாம் சிஎன்ஜி எல்லாம் வந்துருச்சு. சிஎன்ஜி வந்ததுனால சாதாரண காரோட ஒரு 2 ரூபா கம்மியாக கிலோமீட்டருக்கு போடுறாங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி அழகான இதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு லுக்கிங் அப்ரோச் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வண்டிகளுக்கு அதிகமாக வருவாங்க. வண்டிகளெல்லாம் டெக்கரேட்டடாக வச்சுக்கோங்க. ட்ராவல்ஸ் நடத்தலாம் விருச்சிக ராசிக்காரங்கள். அதன் மூலம் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி படித்தவங்க தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி குளிர்பானங்கள் வைத்துக்கொண்டு, குளிர்பான கடைகள் வைத்துக்கொண்டு ஜூஸ் சென்டர் நடத்தலாம், ஃப்ரூட் சென்டர் நடத்தலாம். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். அந்த நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவியினால் உங்களுடைய லாபம் அதிகமாக கிடைக்கும். என்ன 11ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு. அப்போ எதிர்த்தரப்பு வருமானம் மூலம் உங்களுடைய லாபம் பெருகும். அப்போ அந்த லாபத்தில் கொஞ்சம் தான தர்மத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். தான தர்மத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். தானம் தான் முக்கியங்க. எந்த ராசி ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், எவ்வளோ நம்ம தான தர்மங்கள் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. உங்களால் முடிஞ்ச அளவு தானம் பண்ணுங்கள். 1 கோடி ரூபா 1 லட்சம் ரூபா கொடுத்தா தான் தானம்லாம் கிடையாது. ஒரு ரூபா கொடுத்தாலும் மனசார, ஏன்னா உங்கள் நிலைமை என்ன ஆண்டவனுக்கு தெரியும். இவர் எந்த நிலையிலேருந்து என்ன செஞ்சுருக்காரு அதுதான் ஆண்டவன் பார்ப்பானு தர. வச்சுக்கிட்டு கொடுத்தோன்னா அவன் 1 லட்ச ரூபா கொடுத்தோன்னா அவன் பெரிய ஈவன்லாம் ஏற முடியாது. அதெல்லாம் தனி போகணும், அதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. நீ மனதால் எந்த அளவு சுத்தமாக இருக்கிறாரோ, பரோபகார சிந்தனை கொண்டு இருக்கிறாரோ, யாருக்கு உதவ வேண்டும் என்ற தன்மையில் இருக்கிறாரோ அதுக்கு பேர் தான் இறைவன் அதுக்கு தான் பணிஞ்சு நடப்பாப்புல. அப்போ உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபம் தானாக பெருகும். சீரும் சிறப்போடு நீங்கள் வாழலாம். அடுத்தது உங்கள் குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்குறார். 10வது பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்ப உறவுகள் மேன்மையை அடைய வேண்டும். அவர்களுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். அவர்கள் மனம் மகிழும் அளவு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய அத்தனை விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்து சொல்லணும். ஒரு மனைவினா எங்கள் வீட்டுக்கார மாதிரி யாரும் இல்லை, ஒரு கணவன்னா என் மனைவி கை வந்தாயா உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதுடி அப்படின்னு பாடுற அளவு கணவன் பாராட்டணும். தயங்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் பாராட்ட தயங்கக்கூடாது. அவன் நம்ம மனைவினால இலக்காரம் ஏறாது. ஒரு மனைவி என்பவள்
வீட்டில் இருந்து பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டு இருப்பதுதான் கணவனின் வருமானத்திற்கும் கணவனின் ஆயுளுக்கும் பாதுகாப்பு. இன்றைக்கி பெண்களெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்களே உங்களுக்கு தேவையான தேடிக்கங்கன்னு சொல்லிட்டு கரக பூரா கண்ண மூடிட்டு இருக்கு. இனி நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது ஒன்று. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேண்டி நானே சாக்ஷன் பண்ணிப்பேன்பாங்க. அப்போ நீயே சாக்ஷன் பண்ணிக்கிறப்ப ஆண்டவ எதுக்கு, கிரகங்கள் எதுக்கு, அதான் தண்ணி தெளித்து விட்டுடுச்சு எல்லா கிரகங்களும், சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால தான் ஒழுங்கான வாழ்க்கை அமைகிறது இல்லை நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து. ஆனால் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் 10வது பார்வையாக பார்த்து கொண்டு இருப்பதால் குடும்ப சுபீட்சத்திற்காக நீங்கள் வாழுங்கள். எல்லாம் பெருமைப்படணும். எங்கள் அப்பா மாதிரி யாரும் இல்லைப்பா, அவர் கஷ்டப்படுறாரு, ஆனால் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் எண்ணறாரு, அதனால் கஷ்டப்படுறாரு. என் பிள்ளை மாதிரி யாரும் இல்லைப்பான்னு அப்பா அம்மா சொல்லணும். நாங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோம், வயசான காலத்தை எங்களை ஆண்டவன் கொண்டு கொடுப்ப மாட்டேங்கிறோம், என் மகன் படுற கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு தாங்க முடியலன்னு அவங்க மனம் வருந்துற அளவுக்கு அவங்களை செய்யணும். அப்போ ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வந்து அவனுக்கு தெரியும் இப்படி பரோபகார சிந்தனையோடு இருக்கிறான், தன் குடும்பத்துக்காக தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். அது நேர் வழியில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். வந்து திருடுத்தனமோ மொள்ளமார்த்தனமோ லஞ்ச லாவண்யமோ பிறர் வயிற்றில் அடித்து வாயில் அடித்தோ வர்ற காசு கிடையாது. ஆடம்பர வாழ்க்கைக்காக இதையெல்லாம் செய்பவர்களை சனி பகவானுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அப்போ இத்தனை தன்மைகளோடு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களானால் உங்கள் குடும்பம் சுபீட்சத்திற்காக சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்களை நிச்சயமாக வந்தடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குடும்பங்களுக்கு இங்கே நம்ம சினிமா கேளிக்கைக்கு போகிறத விட ஆலயங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். அப்போ ஆலயங்களுக்கு அழைச்சினா குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்னா ஆலயங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். நவகிரக சன்னதியில் இருக்கும் நவகிரகங்களுக்கு வலம் வாருங்கள். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றுவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. அப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க, அது ஒரு நல்ல விஷயம்தான். ராமநாமாவை பாராயணம் பண்ணுங்க. கலியுகத்தில் ராமநாமா தான் சனியோட மிகப்பெரிய கொடூரப்பட்டு உங்களை காப்பாற்றும். ஆஞ்சநேயரும் அது போல தான். ஐயப்பனுக்கு வழிபாடு பண்ணுங்கள். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க சீசன் வருதுன்னா ஐயப்பன் கோயில் போகிறவங்க கருப்பு நிற வஸ்திரங்களை வாங்கி கொடுங்கள். கருப்பு நிற வஸ்திரங்களை வாங்கி கொடுங்கள். கருப்பண்ணசாமி 18ஆம் படி கருப்பண்ணசாமின்னு சொல்லுவாங்க. ஐயப்பனுடைய படைத்தளபதியில் ஒருவர். கருப்பண்ணசாமிக்கு கருப்பு வஸ்திரங்களை சாற்றி மகிழுங்கள். கையில் கருப்பு கலர் காப்பு கட்டிக்கங்க. என்ன காப்பு கட்டுறது, யார்கிட்ட போய் வாங்குறது? காசிலேருந்து யாராவது போயிட்டு வந்தாங்கன்னா காலபைரவர் சன்னிலேருந்து கருப்பு கேர் கிடைக்கும். அந்த கருப்பு கேரை வாங்கி கட்டிக்கங்க. எந்த தோஷமும் உங்களை அண்டாது. எந்த தோஷமும் உங்களை கண்டிப்பாக அண்டாது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். காற்று கருப்பு எதுவுமே உங்களை ஒரு பாதிப்புமே கொடுக்காது. விருச்சிக ராசிக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். இது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் காரகத்துவங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதன் ரீதியாக தன்னை நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றியைத்தான் அடைவீர்களே தவிர உங்களுக்கு பின்னடைவுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்தையும் அவர் பார்ப்பது, லாபஸ்தானத்தையும் பார்ப்பது, குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்ப்பது. அப்போ குடும்பத்தை எவ்வளவு நாம் குதூகூலமாக வைத்து கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்களுக்கு விழும். நட்புகள் மீதியாக உங்கள் வாழ்க்கை மேம்படும். லாபம் அதிகமாக உங்களுக்கு பெருகும். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தன்மையை பயன்படுத்தினால் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.